கபி லாஸ்ட் இயர் 2024 மார்ச் 2 காலேஜ் சைட்லேருந்து வயநாடு காலேஜ் டூர் போனோம். இதில் மொத்தமாகவே 4 days வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டே சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் வந்து ட்ரெயினில் போனோம். இங்க பாருங்க நம்ம போயிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான். கோயம்புத்தூர்ல இருந்து வயநாடுக்கு பிரைவேட் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ போற வழியில ஊட்டியில கொஞ்ச நேரம் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. கரெக்டா பிளாக் தண்டருக்கு எதிர்க்கவே. நீங்க எதுவுமே தப்பா நினைக்க வேணாம். இது ஊட்டியில இருக்க குளிர்னால தானா வாயிலிருந்து புகை வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மார்னிங் ஆல்மோஸ்ட் ரூம் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். மதியம் வரைக்குமே எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டேம் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதுதான் மனசுரா சாகர் டேம். ஸோ இந்த டேம்ல சுத்தி பார்க்குற அளவுக்கு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய் ஹாய் மாட்டி எக்ஸ்பிரஸ் அங்க பாருங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். டேம் கிட்ட அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவரு அங்க கபிலேஷ் கூட போலாம். இங்க பாருங்க கபிலேஷ் ஏறிட்டு இருக்காரு, சகா பார்த்துட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ, கேமரா ரூம்ல வச்சிட்டேன்டா. பின்னாடி வராரு கைஸ், நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். பொம்பளை சுக்கு பிடிச்ச யாருன்னு உட்காடுற ஒரே நிமிஷம். இதுதான் சார் அவங்க கைஸ், பொம்பளை சுக்கு. ஸ்டைலா இருக்கல, ஸ்டைலா மட்டும் தான் இருப்பாரு. படிப்பு ஒண்ணு இருக்காது அவர்கையில. பிளான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா 350 ரூபா தான் பிரச்சனை. பரவாயில்ல. ஏய் முழுதும் வந்துட்டோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்க டிராவல்ஸ் போறீங்க, உங்களால முடியும். எங்களுக்கு நீ வந்து போகும்போது ஒரு நிமிஷம் இருங்க. செருப்பு தெரிஞ்சா உங்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்து போட்டு வந்தான், வாங்கிட்டு வந்தான். ஆனா இது வரையும் அவன் போடல. பாத்ரூமுக்கு கொண்டு போச்சு. சீரியஸாங்க, இது உண்மை, சத்தியமா போட்டு போனான். அப்புறம் வந்து அவன் பேர் சாண்டி பெர்ச் எடுத்து பாத்ரூம் போட்டு போனா சரண் கர்ப்பமூச்சி அடிக்கிறது இந்த செருப்பு. ஆமா அதுவும் பண்ணாங்க. போட்டிங்லாம் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பெடல் போட்டிங் வந்து சூஸ் பண்ணோம். எங்கடா போறோம்? அங்க போண்டா. நார்மலாக நீங்கள் வந்து போறீங்கன்னா 600 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க 4 பர்சனுக்கு. பட் இருந்தாலுமே இங்கே 4 பர்சனுக்கு 400 தான் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடினால. பெடல் போட்டிங் பண்றியா? Yes, I can do this. அவள எனர்ஜி இருக்கு. Yeah. நீங்க 4 பேர் ஒரு டீமா? கபிலேஷ், முகேஷ் என்கிற ரோஷன், பாலாஜி, யாகின் பெனகாஷ் என்கிற பால்முன் சாமி. அப்ப இவங்க கூட சுத்துவோம் நம்ம. வெற்றி பறக்கும் தரணும். நீங்க பண்றா அடே பாருங்க, சூப்பரா இங்க வந்தா கைக்கிங் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆள் 150 ரூபா பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தராங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? பெடல் போட்டிங் எப்படி இருந்துச்சு? சரியான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஒரு ஆள் 100 ரூபாய், 4 பேர் 400 ரூபாய். சரியான ஒர்த்து. 400 ரூபாய்க்கு ஒர்த்து. வேற லெவல். நான் நிறைய போட் ஹவுஸ் போயிருக்கேன், பட் ஆனால் இது வந்து செம்ம பெருசாக இருக்கு அந்த இடமே. ஸோ அதனால இட்ஸ் சூப்பர் ஒர்த். 2 மேலே இருக்குதா? 2 கிட்ட இருக்கும். 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட். அங்க போய் நாங்க ஞாபகம் இருந்தோமா, இந்த கல்லு ஆளுக்கு ஒரு கல் எடுத்து, இந்த கல் எடுத்துன்னு வந்திருக்கோம். ஆளுக்கு ஒரு கல். இது எங்க உழைப்பு. அவ்வளவு தூரம் வச்சுன்னு போய் கால் கையெல்லாம் வலிக்க வேற விஷயம். ஈவினிங் 6 மணி போல் ஒரு ஷாப்புக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு கூப்பிட்டு போனாங்க. மறந்துடா. நைட்டு 9 மணி போல் டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
எடிட்டிங், போட்டோகிராஃபி, லோகோ டிசைனிங். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்மைல் கேப்சர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும், நீங்கள் அதை ஃபில் பண்ணுறது மூலியமா 24 ஹவர்ஸில் எங்களோட டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டே 3 வந்தாச்சு. ஏதோ ஒரு பார்க் வந்து கூப்பிட்டு போனாங்க. அந்த பார்க்கோட பேர் நான் இன்னைக்கு வரையும் தேடுறேன், என்னன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால். ஜிப்லைன் வந்து ஸ்டார்டிங்காக வந்து போயிருந்தோம். அப்படி வச்சிருக்கே இல்லைன்னு கூட தெரியாது. சைடுல வச்சிருக்கே ஃபோன் போட்டுறோம் பயமா இருக்கு டாடி. அப்படி கீழே போட்டாங்க வச்சுக்கேன், நம்ம உசாரே இல்லை. பயமா இருக்கு டாடி, இப்பதானே பயமா இருக்கு. போயிட்டானுடா. ஸோ இதில் ஒரு ஃபன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோனில் வீடியோ ரெக்கார்டு வந்து நான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக ஜிப்லைன் ஸ்டார்ட் ஆகும் போது என்னோட வீடியோ ரெக்கார்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ஃபோனில் ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்டு. ஸோ அது மூலிமா கிளிப்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஈவினிங் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கேயும் கொஞ்ச நேரம் என்ன பண்ண இதான் ஃபால்ஸ் கூட்டிட்டு போங்க தெரிஞ்சு. ஃபால்ஸ்னு சொல்றாங்க, ஆனா தண்ணிய மட்டும் இல்ல. குட்டையில பெஞ்சு தேங்கின தண்ணியுமே இருக்கு, அதான் ஃபால்ஸ் என்ன போறாங்க எனக்கு தெரிஞ்சு. குட்டையில அவன் குளிப்பான் எப்பவுமே. அவன் பேர் வந்து சொல்லக்கூடாது நானு. ஒரு விஷயம் சொல்ல போறேன்டா. இங்க அவனுக்கு அவனுக்கு வந்து என் கூட வர ஃபால்ஸ், ஆனா அவன் குளிக்க மாட்டான். ஏன்னா அவருக்கு பிசி அப்படி சொல்ல ஹெல்த் இஷ்யூ இருக்கு. தண்ணிய பார்த்தாலே அவருக்கு வீசி தொண்டையா எப்படின்னா ஒரு சப்பாத்தி தான் போட்டானுங்க. அதுவும் 1 மணிக்கு போட்டான், நைட்டு 1 மணிக்கு. சாப்பிடல, தண்ணி இல்ல, நல்ல இடம் இல்ல, வாழ்க்கையை வெறுத்து போறீங்க. 4000 ரூபாய் என்ன பண்ணாங்க சொல்லுங்க. சாப்பாடு சாப்பிட்டு திட்டியா சாப்பிட்டு ஒண்ணுமே சாப்பிடல சொல்லுங்க. உங்களை காலை 6 மணிக்கு வர சொல்றாங்க. காலை 6 மணிக்கு எல்லாமே மூல காரணம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் முடிச்ச உடனே ஃபயர் கேம்புக்கு டேரெக்டாக கூப்பிட்டு போனாங்க. எங்க ரூம் பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் வந்து இருக்கும். கேரளா வந்து இதை சாப்பிடாம எப்படி? லாஸ்ட் டைம் வந்து ரூம்ஸும் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஒரு டைம் எப்படி இருந்துச்சு? பெரிய வித்தியாசம் இல்லை. ஜூஸ் எல்லாம் ஒரே பேரா. இப்போ எங்க போறோம்? ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போறோம். ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மவுண்டன் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுதான் எடக்கல் கேவ். இன்க்ளைன்ல வச்சு நடப்போம். அந்த மாதிரி ஹில்டரே அப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி 1.5 கிலோமீட்டர் நடந்தோம். நடக்கல, ஏறணும். அதுக்கப்புறம் என்ட்ரி, அப்பதான் என்ட்ரன்ஸ்ன்றாங்க. சரி, அப்புறம் என்ட்ரன்ஸ் இப்பதான் நடக்கணும். நடக்கல, திரும்ப ஏறணும் திருப்பி. சொல்லிங்க மஜா வந்து வாடா கபி கானனே பிரேமிக்கும் கபி கானனே பிரேமிக்கும் வாங்க ஏசே அரே நீ பாத்து கிஷோர் வழுத்துடா
மேல வர போறோம். இன்னும் மேல போனாங்க பாருங்க. மாட்டின் இருக்கா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைத்தியம் தெரியுங்கடா. சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டி குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா எடக்கல்னு ஏதோ சொன்னாங்க, அங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்து பார்த்தா புகையில கூட்டு வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்தோம். பார்த்துக்குங்க, எல்லாம் குழந்தை மாதிரி ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு 3 கிலோமீட்டர் மேல போயிருமால. நடக்கிறது இல்ல, மேல ஏறுறது. கிளைம்பிங் வயநாடுல இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ல டிராவல் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நம்ம பஸ்ஸோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. ஸ்மைல் கேப்சர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்த வீடியோல நான் கவர் பண்ணிருக்கிறது இந்த டூருக்கானது 50% தான் உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பேன். பேலன்ஸ் ஏன்னா இன்னும் நீ காட்டல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஐ எம் கபி. நல்லா பேசினா